நேரத்தில் பெய்த மழையால் புதிய பேருந்து நிலையத்தில் தண்ணீர் தேங்கி குளம் போல் காட்சியளித்தது. பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் சுற்றுவட்டார பகுதிகளில் சூறைக்காற்றுடன் மழை பெய்தது. மதுரை நகர் பகுதியான தெற்கு வாசல், பெரியார் பேருந்து நிலையம், விளக்கு தூண், கீழவாசல் உள்ளிட்ட இடங்களில் கனமழை பெய்ததால் சாலைகளில் தண்ணீர் தேங்கியது. ராஜா மில் சாலை சுரங்கப்பாதையில் தேங்கிய மழை நீரில் இன்னிசை பாடல் பாடும் பார்வை மாற்றுத்திறனாளிகள் பயணித்த வாகனம் சிக்கியது. தகவல் அறிந்து சென்ற தீயணைப்பு வீரர்கள் வாகனத்தில் இருந்த 3 மாற்றுத்திறனாளிகளை பாதுகாப்பாக மீட்டனர். மழை பெஞ்சிருந்துச்சு சார். தண்ணி கம்மி தான், கால் முட்டி தான் இருந்துச்சு. அதை நம்பி போனேன். அது உள்ளே போக நமக்கு இறக்கும்னு தெரில. விவசாயம் எடுத்து பார்த்தேன், யாரும் ஹெல்ப்புக்கு வரல. அப்படியே வண்டி மழை பெய்ய தண்ணி நிறைய ஆகி போச்சு. சொன்ன செகண்டுக்கு வந்தாங்க போலீஸ் எல்லாம், ஃபயர் சர்வீஸும் வந்துட்டாங்க. பொதுமக்கள் சப்போர்ட் கிடையாது, அது ஒண்ணுதான். சேலம் மாவட்டத்தில் 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த கனமழையால் ஓமலூர், வாழப்பாடி உள்ளிட்ட இடங்களில் தண்ணீர் தேங்கியது. தேனி மாவட்டம் அல்லிநகரம், அரண்மனைப்புதூர், வீரபாண்டியில் 4வது நாளாக மழை பொழிந்தது. திருச்சி சுற்றுவட்டார பகுதிகளான கண்டோன்மெண்ட், வண்ணாரப்பேட்டை, புத்தூர் உள்ளிட்ட இடங்களில் பெய்த கனமழையால் சாலைகள் குளம் போல மாறின. இதனிடையே திருச்சி சோமரசம்பேட்டை அருகே உள்ள 8 மாந்திடல் கிராமத்தில் வயலில் அறுந்து விழுந்த மின்கம்பியை மிதித்ததால் 2 பெண்கள் உயிரிழந்தனர். கொசவந்திடலை கிராமத்தைச் சேர்ந்த செல்வி மற்றும் ராதிகா ஆகியோர் பருத்திக்கு உரம் வைக்க சென்றபோது இந்த துயரச் சம்பவம் நிகழ்ந்துள்ளது. திருவாரூர் மாவட்டம் நன்னிலம், மாப்பிள்ளைக்குப்பம், சன்னாநல்லூர் உள்ளிட்ட இடங்களில் 4வது நாளாக கோடை மழை பெய்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். இதேபோல தஞ்சை, திருப்பத்தூர், சிவகங்கை உள்ளிட்ட இடங்களிலும் மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர்.